மக நட்சத்திரக்காரங்க சில முயற்சிகள் எல்லாம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து எந்தெந்த நாட்களில் வந்து எடுக்கணும்னு தெரியல. ஏதோ ஒரு நாளில் வந்து முயற்சிகள் எடுக்கிறேன். அந்த முயற்சிகள் வந்து கரெக்டாக பலிதமாக மாட்டேங்குது. பலிதம்னா வந்து முயற்சி வந்து நடக்கணும். சரிங்களா? அப்போது இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். இல்லை வந்து ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நான் எந்த நாளில் போகிறது, எப்போ போகிறது, என்னன்னு தெரியவே இல்லை அப்படின்னு மனசு கஷ்டப்படுறீங்களா? தயவுசெய்து மனசு சங்கடப்படவே படாதீங்க. நாங்கள் இப்போ உங்களுக்காக சில நாட்களை செலக்ட் பண்ணி தர்றோம். அந்த நாட்கள் வந்து அந்த நாட்களில் வந்து முக்கியமான விஷயங்கள், அது தொழில் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா முக்கியமான விஷயங்கள் அப்படின்ட்டு, அந்த விஷயங்களை இந்த நாட்களில் செஞ்சு பாருங்கள். மிக சிறப்பான பலன்களை தரும். 31, 2, 4 இந்த வாரத்தில் இந்த நாட்களில் உங்களுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த நாளில் செஞ்சு பாருங்கள். வெற்றி வாய்ப்பை தேடி தரும். அது மட்டும் இல்லைங்க, பொருளாதாரத்தில் உயர்வுகளையும் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வேற லெவலில் மாறணும், எல்லாமே வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு பலவிதமான தேடுதல், பலவிதமான பொருளாதார முன்னேற்றத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்காக இந்த வாரத்தில் மிக மிக முக்கியமான நாட்கள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்கள், பொருளாதார வரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு அந்த நாட்கள் எதுங்கிறது சொல்கிறேன். நீங்கள் தினசரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க. மகாலட்சுமி சன்னதியில் போய் ஒரே ஒரு தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நெய் விளக்கில் ஏற்றுங்க. இந்த வாரத்தில் 30, 1, 3, 5 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரங்க அரசு சம்பந்தமான சில வேலைகளை முயற்சி பண்ணுறேன், அதெல்லாம் வந்து முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது வந்து எந்தெந்த நாட்களில் வந்து நான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ரொம்ப குழப்பமாக இருந்துகிட்டே இருக்குது. தயவுசெய்து கவலையப்படாதீங்க. நான் வந்து இந்த பதிவில் எங்களுடைய குழுவின் மூலமாக செலக்ட் செய்து தரப்படுகின்ற சில நாட்கள், ஓகேங்களா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உகந்த நாட்கள். அந்த நாட்களில் வந்து நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய முயற்சிகளிலிருந்து வெற்றிகளை பார்க்கலாம். பண வரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போவுமே உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் கோவிலுக்கு போய் வில்வ மாலை போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அள்ளித்தருவார் சிவபெருமான். இந்த வாரத்தில் 30, 31, 2, 4 இந்த தேதிகள் வந்து மிகவும் அற்புதமான தேதிகள். இந்த நாட்களில் வந்து நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலைகள் எதாக இருந்தாலும் சரி தான் பாருங்கள். பண வரவுகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் மிகவும் சக்ஸஸான வாரமாக அமையும்.